ஹிமாலா ஸ்டார்டஸ் பார்த்தியா? ஷாருக் கான் டப்புவை கல்யாணம் பண்ணி போகிறானா. லக்கி கேர்ள். நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, முதல்ல இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன காசிப் இது? யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்படி? பின் என்ன, இந்த வயசுல ராமாயணமா படிக்க சொல்ற? அரே மாலாஜி, मैं तो तुम्हारे जैसे नहीं हूँ. லைஃப்பை என்ஜாய் பண்ணு யார். 10 பேரை லவ் பண்ணணும், அத்தனை பசங்களையும் மொட்டை அடிக்கணும். ஆனால் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கூடாது, அப்படிதானே? யா 10 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 10 பேர் ட்ரை பண்ணி பார்த்து இப்போ நல்லா சூஸ் பண்ணிக்கிறோம். கன்சியூமருக்கு சாய்ஸ் வேண்டாமா? சாய்ஸ். ஸோ காதலன் கூட கன்சியூமர் குட்ஸ் ஆயிட்டானா? அடப்பாவுமே. ஏய், நேரா பார்க்கறத விட போட்டோல நல்லாவே இருக்கிய நீ. அப்போ நான் நேர்ல நல்லா இல்லையா? உன் போல் அழகி வேற யாருமே இல்லைன்னு உன் ஆள் சொல்றத ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கியா? பைத்தியம். பாவம், அவ கூட நம்மளனா எப்படி? அம்மா ரம்யா கண்ணு, லவ் இஸ் பிளைண்ட்மா. அதான் வாள் உன்னை லவ் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் பொறாமடி, உங்களை யாருமே லவ் பண்ணலன்னு. போடி, நான் மட்டும் மனசு வச்சா 100 பேர் என் காலை விழுந்து கிடப்பாங்க லவ் பண்ணிக்கிட்டு. ஓஹோ, என்ன லவ் பண்ணுன்னா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? யார் இந்த வருஷத்து பெஸ்ட் ஜோக், சுப்பிரமணிய சுவாமியை பீட் பண்ணிட்டேன். ஏய், ஸ்கூட்டர் ராணி வந்தாச்சுடி. எனக்கு ஒரு டவுட். ஸ்கூட்டர் ராணி சொல்றதை விட ராணி விஸ்வாமித்ரா அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப பொருத்தமான பேர். Come in. Hi girls. என்ன இன்னைக்கு எல்லாரும் குவைட்டா சைலண்டா இருக்கீங்க? சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னடி சிரிப்புன்னு வா. அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடி அரட்டை அப்படின்னு வா. டிவி பார்த்தா என்னாடி நாள் பூரா டிவின்னு வா. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடி நாள் பூரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டுன்னு வா. இவளை சட்டான் பிள்ளைங்கிறதா, சபா நாயகருங்கிறதா, ஹெட் மிஸ்டர்ஸுங்கிறதா, சதாம் ஹுசேன்கிறதா? நம்ம எல்லாம் ஆபீஸ்ல இருந்து வந்தா செருப்பை கூட கழட்டாம அக்கடான்னு படுக்கையில சாய்வோம். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாம குளிக்க ஓடுறா பாரு. கேர்ள்ஸ். சோம்பேறிங்களா? சுத்தம் சோறு போடும். சுத்தம் சோறு போடுன்னு இருந்தா காலேஜ் எதுக்கு, டிகிரி எதுக்கு, உத்தியோகம் எதுக்கு? அதானே, தினம் 2 வேளைக்கு 3 வேளையா குளிச்சுட்டு உட்காந்து இருந்தா சோறு கிடைக்கும்னு சொல்றாளாவோ? ஓ, குளிச்சுட்டு போய் உட்காந்தா சோறு கிடைச்சிருமே. அதுக்கு வேற உத்தியோகம் இருக்கு பொம்பளைங்களுக்கு. என்ன வெட்டி அரட்டை அது? வரேன் வந்து ரம்யாவை தூக்குல மாட்டுறேன். உன் பிஎஃப் பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தானா இன்னைக்கு? இல்லையே, சத்தியமா இங்க வரல. झूठ मत बोलो. कसम से यहाँ नहीं. மொத்தத்தையும் ஹிந்தியில பேச வேண்டாம். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. இல்ல வந்திருந்தான். எப்படி சொல்ற?
மோப்பம் பிடிச்சேன், போலீஸ் டாக் மாதிரி, ஆம்பளை ஸ்மெல்லு. சும்மா விளையாடாத. அதெல்லாம் யாருமே இங்க வரல. ஒத்தப்பேன் ராஸ்கல். இப்போ நீ சிகரெட் பிடிச்சியா? ஐயோ, இல்லவே இல்ல. பாத்ரூம் கமோட்ல சிகரெட் பட் மோந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே பார், குனிஞ்சு பாரு. எடு கையில. என்னது இது? சிகரெட் மாதிரி இருக்கு. ஒத்தைக்க போறான் உன்ன. மாதிரி என்ன? சிகரெட் தான், சிகரெட் தான். ஏது இது? அவர் வந்துட்டு போனாரு. உன் காதலன் விட்டுட்டு போன நினைவு பரிசா இது? இத காஃபில போட்டு கரைச்சு குடி. இன்னொரு மரோ சரித்திரா பண்ணு. என்ன பிரேமி, இதெல்லாம் மட்டும் எப்படி உன் கண்ணுக்கு மாட்டுது? எனக்கு கழுகு கண்ணு. மை காட், இந்த பிரேமி இருக்காளே, கண்ணு மட்டும் கழுகு கண்ணு இல்லடி, மூக்கும் கழுகு மூக்கு தான். கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடி. ஆமா கேர்ள்ஸ், எங்க சிட்டி பேங்க் மோட்டோ என்ன தெரியுமா? த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். பிரேமியும் அப்படிதான், எப்பவும் அலர்ட். ஐயோ, கார் கண்ணாடிடா, கார் கண்ணாடி. ஐயோ, யாரா இது கண்ணாடி மேல கிரிக்கெட் பால் அடிச்சது? நீதானா அது? ஃபியட் கார்ல வெளியில போறாப்லையா? ஆமா. நீங்களா ஓட்டிட்டு போறீங்களா இல்ல டிரைவரா? நான் தான் எடுத்துட்டு போறேன். முடியாதுமா, நீங்க வேற கார்ல தான் போகணும். ஏன்? ரோடே தெரியாத அளவுக்கு முன்பக்க கண்ணாடிலாம் உடைச்சி வச்சிருக்காங்க. யாரு? இந்த நாத்தனாக்காரியோட குழந்தைங்க தான் கிரிக்கெட் ஆடுறேன்னு கிளாஸ் எல்லாம் உடைச்சி வச்சிருக்குங்க. அந்த அம்மா பிசாசுனா அதுங்க குட்டி பிசாசுங்க. செல்வா, ஏ ராஸ்கல், வாடா இங்க. அறிவு இருக்காடா உனக்கு? சனியன் சனியன். என்ன நீ என்ன எதுக்காக என் குழந்தை இப்படி திட்டுற? குழந்தையா அது? கோட்டான் உருப்பிடுமா அது? அண்ணி போது நிறுத்து. பூஜை ரூம்ல இருந்துட்டு இப்படி குழந்தை அனாவசியமா சபிக்காத. கிரிக்கெட் ஆடி கார் கண்ணாடியை உடைச்சிட்டு நிக்கிற குரங்க கொஞ்சம் சொல்றியா? கார் கண்ணாடியை மாத்திட்டா போச்சு, அதுக்காக ஏன் குழந்தை இப்படி சபிக்கிற? கிரிக்கெட் ஆடுறானா? கிரிக்கெட் பெரிய டெண்டுல்கர் வரப்போறான்னு மனசுல நினைப்போம். டெண்டுல்கர் மட்டும் என்ன அப்படியே ஆகாயத்துலயும் குதிச்சுட்டானா? அவனும் சின்ன வயசுல இப்படி எல்லார் வீட்டு கார் கண்ணாடியை உடைச்சிட்டு தான் இன்னைக்கு பெரிய கேப்டன் ஆயிருப்பானா இருக்கும். எஸ், கரெக்ட். கிழிச்சா உன் புள்ள. இந்த வீட்டுல ஒன்னாலையும் உன் குழந்தைகளாலையும் என்ன உபகாரம்? தண்டச்சோறு தின்னுட்டு இந்த மாதிரி தண்டச்சோறுலாம் வேற தேவையா? அனாவசியமா பேச வேண்டாம். உடஞ்ச கண்ணாடிக்கு பதிலா வேற கண்ணாடி போட்டு தரேன். கிழிச்ச உன் புருஷன் வந்து மாத்தி தருவானோ? என் கை வளையல வித்தாது மாத்தி தரேன். இதோட பேச்சு நிறுத்திக்குங்க. பேச்சுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. தண்டச்சோறு தின்னுட்டு கொட்டை அடிக்கிறீங்க நீங்களா? இங்க கொட்டை அடிக்கிறது நீங்களும் உங்க உதவாக்கிற தம்பியும் தான். என் தம்பியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? கட்டின புருஷனோட சேர்ந்து வாழ பக்கு இல்ல? பேச வந்துட்டா பேச்சு. என்னம்மா, இந்த காபி குடி. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா? பின்ன பாரு, பூஜை ரூம்ல இருந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டா பாரு. ஐயோ, நீ அழாத கண்ணு. அந்த அம்மா பத்தி தான் உனக்கு தெரியல. அந்த அம்மாவுக்கு சாக்கடை வாயி. நீ காபி குடிக்கண்ணு. ஆனாலும் ரொம்ப பொறுமம்மா கண்ணு. நீ கண்ணாம்பா, இந்த வீட்டுல நீ ஒருத்தி தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. மெல்ல பேசு, மெல்ல பேசு. கவலையே படாத, எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கான். இந்த வீட்டில் நான் இருக்கேன் உனக்கு. அம்மாடி கண்ணு, நீ தப்பா நினச்சிக்கலன்னா
பட்டு புடவை பழசு ஒன்று இருந்தா கூட எங்கள் அண்ணன் சகலப்படி வீட்டில் கல்யாணம் பளிச்சுன்னு கட்டிட்டு போவ ஒரு புடவை கூட இல்லைம்மா. சரி எடுத்து வைக்கிறேன், அப்புறமா வா. சரி கண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆண்டவன் இருக்கான், நான் இருக்கேன் இந்த வீட்டில் உனக்கு. அம்மா சூடா கொஞ்சம் காப்பி கொண்டு வரட்டுமா? இப்போ வேண்டாம் கண்ணாம்பா. கொஞ்சமா கொண்டு வரனே. சரி கொண்டு வா. நானே கண்ணு போட்டுடக்கூடாது. நீங்க தாம்மா. இத்தனை குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறமும் ஒரு 29 ஒரு 30 வயசுக்கு மேல சொல்லவே முடியாது. அப்படியா? கிளப்பில் கூட அப்படித்தான் சொல்லுவாங்க சில பேர். நான் காஃபி கொண்டு வரேம்மா. அம்மா, என் தாய் மாமா வீட்டில் கல்யாணம். என்ன லீவு வேணுமா? 6 நாள் லீவும் வேணும், மொய் எழுத 100 ரூபாயும் வேணும். சரி சரி இந்தா. நீங்க தாம்மா. பியூட்டிஃபுல். நீங்க போங்க, ஆஃபீஸில் வந்து செக்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. ஷெல்ஃப் மேலே ஏறி இப்படி காலை உடைச்சிட்டு நிற்கிறீங்களே சின்ன குழந்தை மாதிரி. இந்த செக்ஸில் கொஞ்சம் கைத்து போட்டுடுறீங்களா? என்ன செக்ஸ்? என்ன மாத்திரது? அசிடிட்டிக்கு புதுசாக ஒரு மாத்திரை வந்திருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். எதுக்கு செக்ஸ்? என்ன மாத்திரது? ஏதாவது டிவி விளம்பரத்தில் பார்த்தீங்களா? ஆமாம். டிவியை பார்த்து கண்ட கண்ட மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உருப்பிட்டா போலதான். டிவியை பார்த்துட்டு கண்ட கண்ட சாமான்களை நீ வாங்கி போடும்போது மட்டும் இந்த குடும்பம் உருப்பட்டுருமா? ஏட்டிக்கு போட்டியா என்ன பேச்சு? இந்த செக்ஸ்ல எல்லாம் கைத்து போடுங்க. எதுக்குன்னு கேட்டானே. எல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு தான். உங்க பொண்ணு போட்டோவை பார்க்கணும்னா கீழே இருந்தே பார்க்க கூடாது. ஷெல்ஃப் மேலே ஏறி கீழே விழுந்து இப்படி காலை ஒடிச்சுக்கிட்டு தலையெழுத்து. எதுக்கு செக்ஸ்ல கையெழுத்து போடணும்? உங்க ஆட்டோகிராஃப்க்கு கைத்து கேட்டேன், ராம்லாலுக்கு கொடுக்கதான். மறுபடியும் ராம்லாலுக்கு எதுக்கு செக்கு? இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படிங்க? நம்ம உடம்ப நாம தானே பார்த்துக்கணும். நம்ம பேங்க் பேலன்ஸே நாம பார்த்துக்க வேண்டாமா? எதுக்கு ராம்லாலுக்கு 21 செக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சீலோ கார் வர வச்சேன் ஷோரூம்லேருந்து. நல்ல பிரிட்டிஷ் கலர், டார்க் கிரீன். கிடைக்கவே கிடைக்காதான், ஒன்று தான் இருந்தது, அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, சீலோவா? இன்ஸ்டால்மெண்ட் தாங்க, 21 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டேட் செக்ஸ் கொடுத்தா போதும். வீட்டில் பசங்களுக்கு மொப்பட் இருக்கு, நமக்கு ஃபியட் 118 இருக்கு. இப்போ எதுக்கு புதுசாக காரு, அதுவும் சீலோ? காரு புடவை இதெல்லாம் தான் புதுசாக வாங்குவாங்க, புருஷடியா புதுசாக வாங்கணும்னு சொல்கிறேன். உங்க தங்கச்சி வாழு பசங்க ஃபியட் கண்ணாடி தான் உடைச்சிட்டாங்களே, அதை ரிப்பேர் பண்ணிட்டா போச்சு. அதை ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. சீலோ கார் எனக்கு இருக்கட்டும். வாங்க போறேன்னு வேற வெளியெல்லாம் சொல்லிட்டேன். போடுங்க, ராகுவாலத்துக்கு முன்னால கைத்தை போடுங்க. இந்த செக்குக்கெல்லாம் எப்படி பணம் மீட் பண்ண போறதா உத்தேசம்? பகவான் பார்த்துக்குவான். யாரு? பகவான் தாஸா? அவனுக்கு தான் ஏற்கனவே 7 லட்சம் பாக்கி இருக்கு. என்ன குசும்பா? நான் கடவுளை சொன்னா நீங்க மார்வாடியை சொல்றீங்களா? சரி சரி, கைத்தை போடுங்க. இன்னும் 18 இருக்கு, போடுங்க. பிரேமி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு இன்னைக்கு.
பிரேமி முதல் கேக்குது ராஸ்கல். பைத்தியம் முடிச்சு போச்சா உனக்கு? நான் ஏன் மேல படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எல்லாம் நீ படிச்சது போதும். நீங்க என்ன சொல்றதா படிச்சது போதும்னு? +2 எல்லாம் ஒரு படிப்பா? அதுவும் இந்த காலத்துல. படிச்சு கிழிச்சு இப்ப என்ன பண்ண போற நீ? பிரைம் மினிஸ்டர் ஆப்பறியா? ஏன் என்னால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதா? இல்ல ஆனாதான் என்ன தப்பு? எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு தெரியும். நீ சும்மா இரு. படிப்பை இதோட நிறுத்திக்கலாம். காலேஜுக்குலாம் வேண்டாம். வேஸ்ட்னு சொன்னதுக்கு தாங்க இந்த ஆர்ப்பாட்டம். இந்த பார் பிரேமி, இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அம்மா சொல்றது சரிதானே? காலேஜ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். நீ வீட்டில் அம்மாவுக்கு உதவியாரு, அது போறோம். உதவியா இருக்கணுமா இல்ல வீட்டுக்கு சமையல்காரியா இருக்கணுமா? என்ன பேச்சு பேசுற நீ? அரைஞ்சிடுவேன் கழுதை. உங்க அம்மாவுக்கும் உன் பேர்ல அக்கறை இல்லையா? இவங்க என் அம்மா இல்ல. உங்க சௌரியத்துக்காக உங்க தேவைக்காக நீங்க கல்யாணம் பண்ணிட்ட செகண்ட் வைஃப். She is not my mother. சீ, வாய் மூடு. உங்க செகண்ட் வைஃபோட ஐடியாவே அதான். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். என்ன மேற்கொண்டு படிக்க வைக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. நீங்களும் சரி சரி தலையாடுனீங்க. பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்ற காலம் எல்லாம் மலையேறி போச்சுப்பா. இப்ப படிச்ச படிப்புக்கு இப்படி ஆடுறவோ இன்னும் படிச்சா திமிர் தலைக்கு ஏறிடும். எல்லாரையும் ஆட்டி வைப்போம். இதேதான் நீங்க அப்பா கிட்ட சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு பாட புத்தகத்தை தூக்கி எறிஞ்சுவோ, நாளைக்கு பெத்தவங்களே தூக்கி எறிவேன். என் படிப்புக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியா நான் வீட்லயே இருக்கணும். அதான் உங்க மோட்டிவ். ஐயோ, உங்க பிள்ளைங்களை விட நான் அதிகமா படிச்சிட கூடாதுங்கிற ஒரு குறுகிய எண்ணம் உங்களுக்கு. கிரிமினல் மைண்ட். என்ன நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க? அடிச்சு கொன்னுடுவ ராஸ்கல். அதுக்கு அவசியமே இருக்காது. நான் இன்னைக்கே இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். முதுகெலும்பு இல்லாத உங்களுக்கு பொண்ணா இருக்கிறத விட நான் அதையாவே இருந்துட்டு போறேன். ஒரு சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே இப்ப வாழ்ந்துட முடியுமா? என்ன வளர்ற நீ? வாழ முடியுமா இல்லையான்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எஸ், இது ஒரு சவால். உங்க பணம், ஆஸ்தி, சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. குட் பை. சரியா 10 வருஷம் ஆறுது நீ உன் வீட்டை விட்டு வெளியே வந்து. ஏதோ காதல் தோல்வி, அதான் கல்யாணமே பண்ணிக்கலையோன்னு நினைச்சேன். அசாத்திய துணிச்சல்மா உனக்கு. சவால் விட்டு வந்து ஜெயிச்சு காட்டி தான் காலிலே நிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டா பாரு. வெரி ஸ்ட்ராங் willed woman. தேங்க்ஸ் சொல்லு சித்திக்கு. சிட்டி பேங்க்ல வேலை. சரி, சித்தி மேல கோவம், அப்பா மேல கோவம். நீ யாரையான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? உறவுகள் மேல எனக்கு நம்பிக்கையே போச்சு. ஒட்டு மொத்தமா சொன்னா எப்படிமா? பாவம் உங்க அப்பா. இப்போ கையெழுத்து ஏன் இவ்வளவு நடுக்கமா இருக்கு? முன்ன எப்பவோ ஒரு கிரீட்டிங் கார்டுல பார்த்தது. கையெழுத்து அழகா உறுதியா இருக்குமே. ஒருவேளை உடம்பு சரியில்லையா? இல்ல ஃபேமிலி ஏதாவது ப்ராப்ளத்துல இருக்குமோ என்னமோ. பிரீத்தி கார்ட்லெஸ் பொண்ணோட தனியா மொட்டை மாடிக்கு வந்து கையும் களவுமா பிடிப்போம். கையும் களவுமா பிடிச்சிட்டு என்ன பிடிச்சிட்ட? யாரு 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 யாருடி? யாரு யாரு? ஏய் பிஎஃப்ஆ போன்ல பேசினாலே பாய் ஃப்ரெண்டா? பின்ன என்ன பித்தாகுரஸ் சீரமா பேசிட்டு இருந்த? காதுல பூ சுத்துறியா? அன்னைக்கு நீ தான் எங்க காதுல எல்லாம் பூ சுத்திட்ட அந்த பசில் சொல்லி. ஏய் பேச்சு மாத்திரா. நிஜமா ஒரு வாரமா நாங்க மண்டைய பிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த புதிருக்கு யாருக்குமே பதில் தெரியல. என் கிளாஸ்ல கூட எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்தேன், ஒருத்தருக்குமே பதிலே தெரியல. ஜூப்பு தானே அது. இப்ப புதிர சொல்லு, நான் பதில சொல்றேன். சரி, மிஸ்டர் எக்ஸினுடைய தந்தை
யாருக்கு மாமனாரோ அந்த மாமனாரின் மகன் அவருக்கே தந்தை அதானே? கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் எக்ஸனுடைய தந்தை யாருக்கு மாமனாரா இருக்க முடியும்? மிஸ்டர் எக்ஸ்னுடைய வைஃப்க்கு. கரெக்ட். அந்த மாமனாருங்கிறது யாரு? மிஸ்டர் எக்ஸனுடைய தந்தை தானே? கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எக்ஸனுடைய வைஃபுக்கு அவங்க மாமனார்னா எக்ஸுக்கே தந்தை தானே? ஏண்டி இப்படி சுத்தி சுத்தி குழப்பற? குழப்பறதுக்கு தான். ஐயோ ஒத்தைக்கு போற உன்ன. சோ அந்த மாமனாரின் மகன்கிறது யாரு? மிஸ்டர் எக்ஸ் மாமனாருக்கே தந்தை. அது எப்படி? தந்தைக்கே அவர் தந்தை. அடிச்சு கொண்டு போன எப்படி வரும்? அப்படி வா. இப்போ நம்ம மேயர் இருக்காரே நகர தந்தை, அவர் நகரத்துக்கே தந்தைனா அவருடைய அப்பாவுக்கும் தந்தை தானே? அப்போ மிஸ்டர் எக்ஸ் யாரு? மேயர். அடியே